Welcome student, 9th Maths Unit 1 la Set Language Part 5. Exercise 1.3 la first sum, second sum, fifth sum மூணு சமையும் homework output பண்ணுங்க. இப்போ third sum எப்படின்னு பார்ப்போம். If u equal to some element கொடுத்துருக்காங்க, அது மாதிரி a equal to some element இருக்கு, b கொடுத்துருக்காங்க. Find the following sets. அவங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா a dash b dash a dash union b dash மொத்தம் 8 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் a dash a dashனாலும் a காம்ப்ளிமெண்ட்னாலும் ஒன்று தான். a காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா uல a ஓட எலமெண்ட்டே வரக்கூடாது. இதோட ஃபார்முலா a டேஷோட ஃபார்முலா u மைனஸ் a, u ஓட எலமெண்ட்டு மைனஸ் a, uக்குள்ள a வரக்கூடாதா? அப்போ இங்கே இதில் உள்ள எலமெண்ட் எல்லாம் இதில் என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். இதில் என்ன எலமெண்ட் இருக்குது? b d f h. இந்த எலமெண்ட் நான் 4 எலமெண்ட்டும் இதில் இருக்கிறதுனால இதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் யூவில் என்ன இருக்குமோ அதுதான் a டேஷ். அடுத்து b டேஷ். b டேஷ்னால் என்ன? அதே மாதிரி தான் u மைனஸ் b, யூக்குள்ளே பியோட எலமெண்ட் எதுவுமே வரக்கூடாது. அப்போது யூலையும் பிலையும் சேமாக உள்ள எலமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு யூவில் ரிமைண்டர் என்ன எலமெண்ட் இருக்குமோ அதை மட்டும் எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் a dash யூனியன் b dash. a டேஷோட ஆன்சரும் b டேஷோட ஆன்சரும் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அது ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். யூனியன் என்ன? இது ரெண்டுத்தோட ஆன்சரையும் சேர்த்து எழுதுறது தான் யூனியன். இது a டேஷோட வேல்யூ, இது b டேஷோட வேல்யூ, ரெண்டுத்தில் உள்ள எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும். சேர்த்து எழுதுனா அதான் என்னது? a dash யூனியன் b dash. வந்த எலமெண்ட்டே திரும்ப ரிப்பீட்டாக எழுதக்கூடாது. அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் a dash இன்டர்செக்ஷன் b dash. இப்போ a டேஷுக்கும் b டேஷுக்கும் இன்டர்செக்ஷன் என்ன? காமனாக உள்ள எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். இங்கே பாரு, இங்கேயும் c இருக்குது, இங்கேயும் c இருக்குது, இங்கே g இருக்குது, இங்கேயும் g இருக்குது. ஸோ அந்த ரெண்டு எலமெண்ட் மட்டும்தான் என்ன ஆகும்? இன்டர்செக்ஷனுக்கு வரும். அடுத்து ஃபிஃப்த் ஒன் a யூனியன் b ஹோல் டேஷ். a யூனியன் b ஹோல் டேஷ்க்கு ஃபார்முலா என்னென்னா u மைனஸ் a யூனியன் b. யூக்குள்ள a யூனியன் பியோட எலமெண்ட் எதுவுமே வரக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன வேணும்? a யூனியன் b வேணும். a யூனியன் பின்னா என்ன? ஏவையும் பியையும் சேர்த்து எழுதுனா அதான் a யூனியன் b. கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ, அது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனா அதுதான் a யூனியன் b. இப்போ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும்? யூவிலேருந்து a யூனியன் பியை மைனஸ் பண்ணணும். இது யூவோட எலமெண்ட்டு மைனஸ் a யூனியன் b. சேமாக உள்ள எலமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் யூவில் என்ன இருக்குதோ அதை மட்டும் எடுத்து எழுதுறது தான் a யூனியன் b ஹோல் டேஷ். அடுத்து சிக்ஸ்த் ஒன் a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷ். போனதில் a யூனியன் b ஹோல் டேஷ் பார்த்தோம். இப்போ a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷ் பார்க்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலானா u மைனஸ் a இன்டர்செக்ஷன் b. யூவோட எலமெண்ட்டில் எதை மைனஸ் பண்ணணும்னா a இன்டர்செக்ஷன் பியை மைனஸ் பண்ணணும். அதுக்கு முதல்ல நமக்கு a இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இது a இன்டர்செக்ஷன் b. ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் தான் எடுத்து எழுதுறது தான் இன்டர்செக்ஷன். இப்போ இங்கேயும் d இங்கேயும் d இருக்கிறதுனால d, இங்கேயும் h இங்கேயும் h இருக்கிறதுனால h. அப்போ a இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ என்னென்னா d, h. இப்போ a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷ் என்ன ஃபார்முலானா u மைனஸ் a இன்டர்செக்ஷன் பியா, யூவோட எலமெண்ட்டு மைனஸ் a இன்டர்செக்ஷன் பியோட எலமெண்ட். ரெண்டுத்துலேயும் சேமாக உள்ள எலமெண்ட்டை கேன்சல் பண்ணிவிட்டு யூவில் மிச்ச எலமெண்ட் என்ன இருக்குமோ அதை எடுத்து எழுதணும். இதானே யூவோட வேல்யூ. இது டியும் ஹச்சும் போக மிச்சம் என்ன நம்பர்ஸ் இருக்குமோ அது மட்டும்தான் ஆன்சர் வரும். இதான் என்னது? a இன்டர்செக்ஷன் b ஹோல் டேஷ். அடுத்து செவன்த் ஒன் a டேஷ் ஹோல் டேஷ். a டேஷுக்கு மேலே ஹோல் டேஷ். அப்போ ஃபார்முலா என்ன? a டேஷ் ஹோல் டேஷ்னா யூலேருந்து எதை மைனஸ் பண்ணணும்? a டேஷை மைனஸ் பண்ணணும். அதுக்கு நமக்கு முதல்ல என்ன வேணும்? a டேஷ் வேணும். a டேஷ் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் a டேஷோட வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? u எழுதிக்கோ மைனஸ் a டேஷோட வேல்யூ. இப்போ மைனஸ்னால் என்ன பண்ணணும்? யூக்குள்ளே a டேஷோட எலமெண்ட் எதுவும் வரக்கூடாது. அப்போது ரெண்டுத்துலேயும் இருக்கிற எலமெண்ட் என்ன பண்ணணும்னா கேன்சல் பண்ணிவிட்டு மிச்சம் யூவில் என்ன எலமெண்ட்ஸ் இருக்குமோ அது மட்டும்தான் எனக்கு எடுத்து எழுதணும். அப்போ a டேஷ் ஹோல் டேஷோட வேல்யூ வந்து b d f h. இதுதான் என்னது? a டேஷ் ஹோல் டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு எய்த்து சப்டிவிஷன் b டேஷ் ஹோல் டேஷ். அதே மாதிரி தான் a டேஷ் ஹோல் டேஷ் மாதிரியே b டேஷ் ஹோல் டேஷோட ஃபார்முலா என்ன? யூவில் b டேஷை மைனஸ் பண்ணணும். நம்ம b டேஷ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ
இப்போ யூவோட வேல்யூ மைனஸ் பி டேஷோட வேல்யூ சேமாக உள்ளதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு யூவில் உள்ளதை மட்டும் எடுத்து எழுது. இதான் என்னதுன்னா பி டேஷ் ஹோல் டேஷோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னென்னா அதோட ஃபார்முலா ஃபார் எனி டூ செட்ஸ் ஏ அண்ட் பி ஃபர்ஸ்ட் ஒன் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, செகண்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. இப்போ ஃபஸ்ட்டு வந்து யூனியனில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஃபார்மில் வந்து இன்டர்செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். இல்லை ஃபஸ்ட்டு ஒன் வந்து யூனியனுக்கு உள்ளது, செகண்டில் உள்ளது இன்டர்செக்ஷனுக்கு உள்ளது. ஏ யூனியன் பியோட வேல்யூவும் பி யூனியன் ஏவோட வேல்யூ ரெண்டு வேல்யூவுமே சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 1.19 if ஏல ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வெரிஃபை த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஃபஸ்ட்டு ஒன் யூனியனுக்கும் வெரிஃபை பண்ணணும், செகண்ட் ஒன் இன்டர்செக்ஷனுக்கும் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நமக்கு காம்படேட்டிவ் ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு யூனியனோட ஃபார்முலா வந்து ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஃபஸ்ட் நம்ம ஏ யூனியன் பி கண்டுபிடிப்போம். ஏ யூனியன் பின்னா என்ன? ஏல உள்ள எலமெண்ட்டையும் பியில் உள்ள எலமெண்ட்டையும் சேர்த்து எழுதுறது தான் ஏ யூனியன் பி. ரெண்டுத்தையும் சேர்த்து எழுது. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா பி யூனியன் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டில் ஏவை போட்டு செகண்டில் பிஏ போட்டு கண்டுபிடிச்சின்னா ஏ யூனியன் பி, ஃபஸ்ட்டில் பிஏ போட்டு செகண்டில் ஏ போட்டு என்னது பி யூனியன் ஏ. ரெண்டுத்தோட ஆன்சருமே என்ன தான் இருக்கும்னா சேமாக தான் இருக்கும். இப்போது ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக இருக்கா? இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ரொம்ப சிம்பிளான சம்மு தான் அது. அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு என்ன பண்ணணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷனோட மீனிங் என்ன? ஏ பி ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள காமனான எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட்ஸ் என்ன? ஈயும் ஜியும். அதே மாதிரி பிக்கும் ஏக்கும் காமனான எலமெண்ட்ஸு அதுவும் என்ன தான் வரும்? இ கம்மா ஜி தான். இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால ஃபார்முலா என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர்செக்ஷன் ஏ. ரெண்டுத்தோட வேல்யூமே சேமாக இருக்குது. ஸோ இட் இஸ் வெரிஃபை த இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ் இஸ் காம்படேட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபார் எனி த்ரீ செட்ஸ் ஏ பி அண்ட் சி. ஃபர்ஸ்ட் ஒன் இதுக்கும் யூனியன் வச்சும் ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்டர்செக்ஷன் வச்சும் ஃபார்முலாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு யூனியன் ஏ யூனியன் ஆஃப் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. செகண்ட் ஒன் ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபார்முலாவை நல்லா மெமரி பண்ணிக்கோ. இது ரிலேட்டடாக உள்ள சம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1.20 if ஏல சில எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பியில் சில எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க. என்ன வெரிஃபை பண்ணணும்? இது என்ன ஃபார்முலா? ஏ இன்டர்செக்ஷன் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது என்ன ப்ராப்பர்ட்டினா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. அவங்களே ஃபார்முலாஸ் கொடுத்து தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு உள்ளது, ரைட் சைடு உள்ளது. ஃபஸ்ட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்து இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்தோட வேல்யூவுமே ஈக்குவலாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு என்ன வேணும்னா பி இன்டர்செக்ஷன் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பியில் உள்ள பிக்கும் சிக்கும் உள்ள காமனான எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும். இப்போ இங்கே காமனாக என்ன இருக்குது? இங்கே 1/4 இருக்குது, இங்கேயும் 1/4 இருக்குது. வேறு இங்கே 5/2 இருக்குது, இங்கே 5/2 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் சி என்ன? 1/4 to 5/2. இப்போ இந்த வேல்யூவோட எதை இன்டர்செக்ஷன் எடுக்கணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். பி இன்டர்செக்ஷன் சியோட ஆன்சரோட ஏவை வந்து இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஏ என்ன? இந்த இருக்குது ஏ. பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் என்னென்ன? காமனாக என்ன இருக்குன்னு பாரு. 1/4 2. இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கும். ஏன்னா ஒன் சைடு உள்ள ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதை ஈக்குவேஷன் 1. செகண்ட் ஒன் லெஃப்ட் இந்த சைடு பாரு. ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது? ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ கண்டுபிடி. ஏல உள்ள எலமெண்ட்ஸையும் பியில் உள்ள எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுனா அதான் ஏ இன்டர்செக்ஷன் பி. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பியுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சரோட சியை இன்டர்செக்ஷன் எடுக்கணும். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பிக்கும் சிக்கும் பொதுவாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1,4 2. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் ஈக்குவலாக இருக்கா? ஸோ என்னது? ஹென்ஸ் வெரிஃபைடு. ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். ஈக்குவல் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். இப்போது எக்ஸசைஸ் 1.4ல்
எல்லா சம்மையுமே நீ ஒர்க் அவுட் பண்ணலாம். எல்லாமே வந்து ஈஸியான சம்மு தான். இப்போ ஃபஸ்ட் ஒன் பாரு, பி கியூ ஆர் எஸ் கொடுத்துட்டு இல்லை இதோட வேல்யூஸ்லாம் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிக்கும் கியூக்கும் யூனியன் எடுக்கணும். வர்ற ஆன்சரோட ஆரை வந்து யூனியன் எடுக்கணும். அதே மாதிரி இப்போ செகண்ட் வந்து பாரு, பி இன்டர்செக்ஷன் கியூ இன்டர்செக்ஷன் எஸ். ஃபஸ்ட்டு பிக்கும் கியூக்கும் இன்டர்செக்ஷன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அது கூட எஸ் கூட என்ன பண்ணணும், இன்டர்செக்ஷன் எஸ் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுற, ட்ரை பண்ணு. இப்போ செகண்ட் சம் பாரு, டெஸ்ட் ஃபார் த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ். காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை வந்து யூனியனுக்கும் இன்டர்செக்ஷனுக்கும் டெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பி பாரு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் சச் தேட் எக்ஸ் இஸ் ஏ ரியல் நம்பர் பிட்வீன் 2 and 7. 2க்கும் 7க்கும் இடையில ரியல் நம்பர்ஸ் உள்ள ரியல் நம்பர் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி Q வந்து x is a rational number between 2 and 7. 2க்கும் 7க்கும் இதில் Qவில் வந்து ரேஷனல் நம்பரும் Bயில் வந்து ரியல் நம்பரும் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 2க்கும் 7க்கும் இடையில இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன இதோட சொல்யூஷன் என்னென்னா, இன்ஃபைனைட் நம்பர்ஸ் வந்து எப்பயுமே என்ன பண்ணணும்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நீ என்ன பண்ண முடியாது, பிக்கு வந்து இதுதான் நம்பர் சொல்லிட்டு நீ எடுத்து தனியாக போட முடியாது. நீ இந்த ஒரு வேர்டை மட்டும் எழுதுனா போதும். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் செட்ஸை வந்து என்ன போகணும்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த ஒரு லைனை எழுதினாலே போதும். அதே மாதிரி இப்போ தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் யூனியனுக்கு கேட்டிருக்காங்க. ஃபோர்த்து சம்மும் அதே தான், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை இன்டர்செக்ஷனுக்கு கேட்டிருக்காங்க. இல்லை எக்ஸாம்பிள் நடத்திருக்கேன் பார்த்தியா, அதே மாதிரி இது ரெண்டையும் ஒர்க் அவுட் பண்ணு. ஃபிஃப்த்து சம் வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட கண்டினியூஸை அடுத்த கிளாஸ் பார்ப்போம். எல்லா சம்மையும் என்ன பண்ணுறேன்னா ஒர்க் அவுட் பண்ணி பாரு. நடத்தின சம்மையும் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.